இங்கே மக்கா மதீனாவுக்கு வந்து விசா யார் கொடுப்பாங்க? அந்த உம்ரா விசா அப்படின்னு சொல்லி, ஹஜ் விசா, உம்ரா விசா. அந்த உம்ரா விசா யார் கொடுப்பாங்க? முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை. அப்போது பிச்சை எடுக்க போனாலும் முஸ்லீமாக இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஸோ இதுதான் மேட்ரு. அப்போது பாகிஸ்தான் ஏன் அதிகமாக போகிறாங்க? அதே மாதிரி பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது பொருளாதாரத்தில் பெட்டர். பாகிஸ்தானில் இருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த அந்த கலவரம் அல்லது அந்த மாதிரி என்ன சொல்கிறது, பங்களாதேஷை கம்பேர் பண்ணால் பாகிஸ்தானில் கொஞ்சம் அதிகம். அப்போது ஒரு பக்கம் வந்து கலவரம் பண்ணுற பிரச்சனை பண்ணுற ஒரு கோஷ்டி, இன்னொரு பக்கம் வறுமையில் வாடுற மக்கள். கிட்டத்தட்ட 56 கோடி பேர் 60 கோடி பேர் இருக்காங்க பாகிஸ்தானில். இங்கே நீங்கள் இப்போ பங்களாதேஷ் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக திருப்பூரில் இருந்த டெக்ஸ்டைல் அந்த இது எல்லாத்தையுமே வந்து நிறைய இது வந்து இப்போ பங்களாதேஷ் கொண்டு போயிட்டாங்க. அந்த மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ எங்கே வேலைவாய்ப்பு கிடச்சி ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக போயிடுச்சோ அந்த கண்ட்ரியில் வந்து பிச்சை குறையும், திருட்டு கொலை கொள்ளை குறையும்,